ஆர்பிஐ வந்து இன்னுமே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கமாக இஎம்ஐ கட்டுறதை விட அதிகமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ 1000 2000 எவ்வளோ போக முடியுமோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி சீக்கிரம் வந்து லோனை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒன்று. ரெண்டாவது, அதே ஆர்பிஐ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. கோல்டு லோன் பற்றி ஆர்பிஐட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. கோல்டு லோன் வச்சுருந்தவங்களுக்குலாம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இது வரைக்கும் கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அசலையும் கட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய வந்து பொதுமக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க, சங்கடப்பட்டாங்க, அங்கங்கே நிறைய எதிர்ப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் ரீகன்சிடர் பண்ண சொல்லி மதுரை ஹைகோர்ட்டு கூட ஒரு ஆர்பிஐயில் ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அஃபிஷியலாக வரல, அவங்க வந்து அஃபிஷியல் ஜிஓ மாதிரி எதுவும் சொல்லலை. பட் அவங்கள அஃபிஷியல் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரீகன்சிடர் பண்ணுவோம், பழைய சிஸ்டம் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.